வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். நன்றி. இந்த சனிக்கிழமை சாயந்தரம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நெறைய பேர் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா எக்ஸாம் டியூட்டில 4:30 மணிக்கு தான் வந்து எல்லாருக்கும் முடியும்னு சொல்றாங்க. ஸோ நம்ப வெயிட் பண்ணோம்னா ரொம்ப 4:30 ஆயிடும். ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆம், இன்றைய தலைப்பு ஃபவுண்டர் சார் எனக்கு குடுத்து நீங்க இத படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு என்னுடைய முதற்கண் நன்றி. அந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற புக்கு அப்பா வந்துட்டே இருக்காங்க. முதல்ல 3 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அதனால தான் நான் கொஞ்சம் எல்லாருமே வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்துல வெயிட் பண்றேன். வந்துட்டே இருக்காங்க. இன்னும் வந்துட்டு இருக்காங்க. இங்க யாரும் வர மாட்டாங்களா? இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்களா சார்? அவ்வளவுதான். நன்றி. எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா? ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகே. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இதயம் காக்க. நம்மளுடைய ஹார்ட்டை எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கிறது, மாரடைப்பிலிருந்து தடுக்கும் மற்றும் குணப்படுத்தும் வாழ்க்கை முறைகள் அப்படின்னு வந்து டாக்டர் வி சொக்கலிங்கம். டாக்டர் வி சொக்கலிங்கம் சேவாலயாவுக்கு ரொம்ப நாளா தெரியும். அவருக்கு இப்போ வயசு 80+. அவர் ஒரு மாதங்களுக்கு முன்ன சேவாலயாவுக்கே வந்து தீபாவளி கொண்டாடத்துக்கு வந்தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க நல்ல ஒரு மணி நேரத்துக்கு மேல இன்டராக்டிவா ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய பேசினார். அவர் அன்றைக்கு பேசின நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல அவர் இப்போ எழுதியிருக்கிறார். அதையுமே நம்ம திரும்பி இதுல பகிர்ந்துக்கலாம். நான் பேசுற விஷயத்துல வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி இதுல என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே ஒரு முதலா இருதய நோய் நிபுணரா வந்தவர் டாக்டர் சொக்கலிங்கம். அவர் நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் ஈவேரா முதல்ல இருந்து, கருணாநிதி முதல்ல இருந்து, எம்ஜிஆர் முதல்ல இருந்து எல்லாருக்குமே வந்து நான் வைத்தியம் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. சோ அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், இருதயத்தை மட்டும் பார்க்கிற அந்த அளவுக்கு அதிகமா படிச்சிருக்கிற டாக்டர் ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்றார் அப்படின்னா அந்த விஷயம் அந்த அளவுக்கு ஆத்தன்டிக்கான விஷயம். ஆத்தன்டிக்னா ஒரு தார்மீகமான உண்மை உள்ள ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் ஏன் இதை கோடிட்டு காட்டுறேன் அப்படின்னா, அவர் சொன்ன விஷயத்த நம்ம மேலோட்ட பார்த்து ஓ இது வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஆழ் மனதில் அதை தட்டி கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மனநிலையை நம்ம மாத்தணும். அவர் என்ன சொல்றார், எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மனம்தான். அறிவியல் எவ்வளோ வளர்ந்திருந்தாலும் மாத்திரைகளோ இல்ல பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்டோ இல்ல பெரிய பெரிய டெஸ்டோ பெரிய பெரிய ஆஸ்பத்திரியிலோ இல்ல வந்து வெளிநாட்டு போயிட்டு அங்க இருக்கிற சயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கினாலும் எதுவுமே உபயோகப்படாது. அதனுடைய ஆரம்பம் நம்ம மனம்தான் அப்படின்னு சொல்றார். சோ மனதால நம்மளுடைய இருதய நோய்களை மாரடைப்ப நம்ம வராம தவிர்க்க முடியும் அப்படின்னு இவர் சொல்றார். அது சொன்னா எப்படி மனசால அது நம்ம வந்து இப்ப ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் மனசுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி எழுறது ரொம்ப ரொம்ப நியாயமான சிந்தனை தான். ஆனா நிச்சயமா அதுக்கு எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமா அதுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்றதுதான் இந்த புக்ல அவரு விவரிச்சிருக்கிறார்.
இந்த புக்கை 3 பகுதியா பிரிச்சிருக்கிறார். முதல் பகுதியில ஃபுல்லா மனத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். மனமும் இதயமும். அதுல மாரடைப்பின் விபரீத போக்கு. இப்ப இந்த காலத்துல மாரடைப்பு எவ்வளவு வந்து இப்ப ஃப்ரீக்வெண்டா வர ஆரம்பிச்சிச்சு, அது சின்ன வயசுல வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அப்புறம் வந்து உடல், உயிர், மனம் இதெல்லாம் என்ன அப்படின்ற விவரங்களை சொல்லியிருக்கிறார். அப்புறம்னா மனம்னா என்ன என்ற விவரங்களை சொல்லியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா டாபிக்கையும் படிச்சிட போறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா, நம்ம இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் ஒன்னொன்றத்தை பத்தியும் ஒரு 30 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ அதை சொல்ல போறேன். அப்புறமா மனம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறமா வந்து நம்மளுடைய அறிவின் பரிணாம வளர்ச்சியும் மனத்தன்மையும். இந்த புக்கே வந்து தமிழ் எழுதப்பட்ட புக்கு தான். நம்ம அதிகமா புக் ரிவ்யூல நம்ம நிறைய பேர் வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புக் ரிவ்யூ பண்றது வழக்கம். இது தமிழ்ல எழுதப்பட்டதான். என்னுடைய மொழிபெயர்ப்பு அல்ல. இது புக்ல என்ன டாபிக் தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அதே தான் நான் இதில் போட்டிருக்கேன். அறிவின் பரிணாம வளர்ச்சியும் மனத்தன்மையும். நம்ம எப்படி எவல்யூஷன்ல நம்ம எப்படி நம்மளுடைய இன்டெலெக்ட் வளர்ந்தது, அதுல நம்மளுடைய மைண்ட் என்ன, அதனுடைய இயற்கை என்ன அப்படின்னு சொல்றார். அடுத்ததுல 6th சென்ஸ், 6 அறிவுப்படுத்த மனுஷனை பத்தி கொஞ்சம் சொல்றார். அடுத்தது மனதின் தன்மைகளும் மனிதனின் தனித்தன்மைகளும், மனசை பத்தி சொல்றார். அப்புறமா ஹியூமனா இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு தன்மை, தனித்தன்மை, அதெல்லாம் பத்தி சொல்றார். அப்புறம் மனதின் தன்மையும் உடலில் ஏற்படும் மாற்றங்களும். இதுதான் வந்து நம்மளுக்கு இப்ப அந்த சயின்ஸை கொண்டு வரார், அறிவியலை கொண்டு வராருங்க. மனம் எப்படி இருந்தா அது வந்து உடல்ல எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, அதனுடைய சயின்டிபிக் பேசிஸ் என்ன, அதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னு இந்த 7வது அத்தியாயத்துல சொல்றேன். 8வது நம்ம மனசை எப்படி காக்கணும், அதுக்கு மனசை வச்சு எப்படி மனத்தை காப்பது அப்படின்றத சொல்றார். அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் போறார். ஆன்மீகம், கடவுள், துறவு, தவம் அதெல்லாம் பத்தி சொல்றார். ஒரு டாக்டர் இவ்வளவு பேசுறாருன்னா அதுக்கும் ஹார்ட்டுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதுவும் 50 வருஷத்துக்கு மேல வெறும் இருதய நிபுணராகவே இருந்தவர் இவ்வளவு சொல்லியிருக்காருன்னா நம்ம இதையும் கேட்டுதான் ஆகணும். அதுல இருக்கிற அவருடைய லாஜிக் எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம கேட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து இப்போ ஹார்ட்டை பத்தின அறிவியல் பூர்வமா, நமக்கு நிறைய சயின்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இருதயம் எப்படி செயல்படுது, அது அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு அறிவியல் சொல்ல போறாரு. இது வந்து செகண்ட் பகுதி ஆயிப்போச்சு. ஹார்ட் அட்டாக்னா என்ன, எம்ஐன்னு சொல்லுவாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், அதுக்கு ஃபுல் பேர் வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு விவரிக்கிறார். மாரடைப்பு எதனால வருது, எதனால அதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம், எப்படி காப்பாத்திக்கலாம், வாழ்க்கையில எப்படி வாழ்க்கை முறையை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்றார். மனசுல நடக்கிற போராட்டங்கள், மனசுல ஏற்படுற அழுத்தம், அது எப்படி சைடு எஃபெக்டா ஹார்ட்டை நம்மளுக்கு பாதிக்குது என்றதையும் இந்த நூல்ல எழுதியிருக்கிறார். ஹார்ட் ஏக், மனதின் வலி அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்றோம், நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துறோம்னு தெரியல. அவர் பார்த்த மக்கள்லாம் மனதின் வலின்னு என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி இவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்றார். மனப்போராட்டத்தை தவிர்க்க கையாளும் வாழ்க்கை முறைகள். ஓகே, இது ரொம்ப பிடிச்ச டாபிக் எனக்கு. மனப்போராட்டம் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா அதை எப்படி தவிர்க்கணும், அதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ், அத வாழ்க்கையில எப்படிலாம் அது நம்ம மாத்தலாம் அப்படின்ற விவரங்களை இந்த டாபிக்ல சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க மனசு கஷ்டப்படாம இருப்பா அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா எப்படி இருக்குதுன்ற தகவலை பகிர்ந்திருக்கிறார். இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இது கொஞ்சம் சயின்டிபிக், நம்மளுக்கு அநேகமா அவ்வளவு ஆழமா போல. ஸோ நம்ம இதை விட்டுடலாம். என்னென்ன உணவு முறைகள்லாம் தவறு, அதை எப்படி சீர் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமா இருக்கிறத பத்தி இதுல சொல்லியிருக்காரு. அது ஏன் வந்து ஹார்ட்டுக்கு பாதகமா இருக்குது அப்படின்றத விவரிச்சிருக்கிறார். அப்புறமா வந்து எக்ஸசைஸ், அப்புறமா வந்து இப்போ எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிற ஒரு ரிடன்டரி
லைஃப் ஸ்டைல், சோம்பியா வாழ்வு சொல்றாரு. ரத்தத்தில் கொழுப்பு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்றோம், அதுக்கேற்ற மாத்திரைகள் நம்ம எடுக்கிறோம், அதை பத்தியும் விவரிச்சிருக்கிறார். சக்கரை நோயை பத்தி சொல்லியிருக்கிறார். பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷனை பத்தி சொல்லியிருக்கிறார். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஆல்கஹால், ரத்தத்தில் புதிய அபாய குறிகள், இந்த என்னென்ன கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஹார்ட் அட்டாக்கு வரதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குதுன்ற கண்டறியலாம், அதை பத்தி சொல்லியிருக்கிறார். அந்த பிளட் டெஸ்ட்லாம் பத்தி, ஹார்ட் அட்டாக் வந்தா என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறார். மாரடைப்பு ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அதை வந்து என்னென்னலாம் டெஸ்ட்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை பத்தி சொல்லியிருக்கிறார். மெடிசன், ஒருவேளை ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்டு, முதலுதவி என்ன பண்ணணும், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு விவரங்களை நம்மளுக்கு சொல்றார். மாரடைப்பை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி கியூர் பண்றது, அந்த லைஃப் ஸ்டைல் வச்சு எப்படி மாற்றுறது அப்படின்றது 29வது சாப்டர். சாப்பாடு, சீரான உணவு முறைகளை பத்தி சொல்லியிருக்கார். மாரடைப்பு அவர் பேஷண்ட் கிட்ட எப்படிலாம் இன்டராக்ட் பண்ணாங்க, பேஷண்ட்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற சில சிறு கதைகளை இங்க விவரிச்சிருக்கிறார். அப்புறமா அவருடைய அனுபவங்களை இதுல பகிர்ந்திருக்கிறார். ஆக மொத்தத்துல இந்த புக்ல இவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஐ வுடன்ட் பி டூயிங் ஜஸ்டிஸ் டு சே நான் இந்த புக் ரிவ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபுல்லா சொல்ல முடியாது. காரணம் அவ்வளோ விஷயங்களை உள்ள சொல்லியிருக்கிறார். அவ்வளோ விஷயங்களும் ஒவ்வொரு விஷயத்தையுமே எடுத்து நம்ம ஒரு 1/2 hour பேசலாம். ஸோ அதனால நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, அதுக்கப்புறமா இந்த புக்குங்களை நீங்களே வந்து எடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் ஆழ பதியும். நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒண்ணுமே நம்ம மனமாற்றங்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் படிச்சதுல ஒரு வரியோ 2 வரியோ அந்த டாபிக்ல என்ன இருக்குதுன்றதை நான் உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துறேன். மாரடைப்பின் விபரீத போக்கு, அது சில வந்து ஒரு புள்ளி விவரங்களை கொடுக்கிறார். இந்தியால ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிறத விட 4 மடங்கு மாரடைப்பு அதிகமா இருக்கு. ஜப்பான்ல ஏற்படுற மாரடைப்பை விட புள்ளி விவரப்படி இந்தியால 20 மடங்கு அதிகமா மாரடைப்பு வருது. அதுல 100 பேருக்கு மாரடைப்பு வந்துச்சுன்னா அதுல 3ல 1 மடங்கு 30%, 33% 2-3 நிமிஷத்துலயே அவங்க உயிரே போயிடுது. அந்த அளவுக்கு சிவியரான மாரடைப்பு வரும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 55 வயசு 60 வயசு ஆனவங்களுக்கு, வயசானவங்களுக்கு தான் மாரடைப்பு வரும். இப்போ 25 வயசு 30 வயசுல மாரடைப்பு பார்க்கறது ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. இதுதான் வந்து மாரடைப்பின் விபரீத போக்கா இருக்குது. அது இல்லாம நகர்ப்புறத்துல வாழறவங்களுக்கு இந்தியால 100ல 12 பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். அதே கிராமப்புறத்துல வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா இங்க சுத்தமான காத்து இருக்குது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, அந்த அளவுக்கு பொல்யூஷன் இல்லை. அதனால அவங்க வந்து 100ல 9 பேருக்கு கிராமப்புறத்துல மாரடைப்பு இருக்கு. இருந்தாலும் 100ல 9னா 9% மாரடைப்பு இருக்கு. நம்ம கிராமப்புறத்துல இருக்கிற மாதிரி தான் கணக்கு பார்த்துக்கணும். கேரளாவில் ரொம்ப அதிகம், 100ல 15 பேருக்கு. நாட்டுல வந்து 12 பேருக்கு சிட்டிலனா கேரளாவில் 15 பேருக்கு அதிகமா இருக்கு. அது ஏன் இதுல போடல. அவருடைய இப்போ பார்த்தா இந்த புக் ரிவ்யூ டைம் இந்த 1 மணி நேரத்துல இந்தியால 90 பேருக்கு ஹார்ட் அட்டாக். இந்த 1 மணி நேரம் நம்ம இங்க உட்கார்ந்தது இல்ல, 90 பேருக்கு ஹார்ட் அட்டாக். நான் இந்த விவரத்தை ஏன் பகிர்ந்துக்கிறேன்னா, அது அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம காதுல விழல, நம்ம கண்ணுல நம்ம படிக்கல அப்படின்னா வந்து நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு 90 பேர். இந்த புக் எழுதி ஒரு 5 வருஷம் ஆச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 2018 டைம்ல இல்ல இதை எழுதியிருக்கிறார். அவர் பார்த்ததுல ஒரு 25 வயசு ஆன ஒரு கிராஜுவேட் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தா ஆத்திரம், கவலை, பதற்றம், முன்னுக்கு சீக்கிரமா முன்னுக்கு வரணும்ன்ற ஆவேசம், மன நிம்மதி இல்லாம. இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னு நிச்சயமா சொல்லவே முடியாது. இதுல எல்லாமே நமக்கு இருக்குது இல்ல, அட்லீஸ்ட் 100க்கு 100% இல்லைன்னா கூட நம்ம கிட்ட ஓரளவுக்கு இருக்கு. ஸோ
அந்த 25 வயசு ஆன பட்டதாரிக்கு ஏற்பட்ட நிலை நம்மளுக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ நம்ம வீட்லயோ இந்த விஷயங்கள் நடக்கலைன்னா நம்மளுக்கு அந்த தீவிரம் தெரியாது. நம்ம வீட்லயே தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற அந்த பயம் இருக்கும். ஸோ நம்ம புத்தகத்தை பார்த்தே அந்த தீவிரத்தை தெரிஞ்சுப்போமே, அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்காம. அதே போல 30 வயசு ஆன இப்போ ஒரு பெண், அவங்களுக்கே கூட வந்து மாரடைப்பு வந்திருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருந்திருக்குது, ரொம்ப வந்து உடல் பருமன் அதிகமா இருந்திருக்குது, வீட்டுல பிரச்சனை. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய மாரடைப்பு காரணம் 30 வயசு. சாதாரணமா பெண்களுக்கு வந்து இப்ப அவ்வளவு சீக்கிரமா மாரடைப்பு வராது, ஆண்களுக்கு தான் அதிகமா வரும். அது அவங்க ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் இருக்கிறதுனால அது வந்து ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ். அது இந்த புக்ல எழுதியிருக்கிறார். அடுத்த டாபிக் உடல் உயிர் மனம், அதை பத்தி சொல்றார். உடலுக்கு உயிர், உயிருக்கு உடல், இவ்விரண்டையும் தாங்கி பிடிப்பது மனம். நம்மளுக்கு தெரிஞ்சது உடல், உயிர், மூச்சு விடுறோம் அது உயிர். ஆனா ரெண்டுத்தையும் மனம்னா தாங்கி பிடிக்கும். மனம்னா நம்ம எவ்வளவு பேருக்கு என்ன தெரியும்? எங்க இருக்குது அது மனம்? எங்கம்மா இருக்கு? சிந்தனை. ஆமா, அது இருதயத்தை தொட்டு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அது மனம் இல்ல, மனமும் இருதயமும் அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ மனதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அது இருதயத்தை பாதிக்கும் அப்படின்னு கூட வந்திருக்கலாம் பழைய காலத்துல. அதான் அந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. சோ உணர்ச்சி பூர்வமா சொல்றாங்க மனத்தை இங்க தொட்டு சொல்றாங்க. சோ மனம் ஹஸ் காட் டைரக்ட் எஃபெக்ட் ஆன் டு தி ஹார்ட். சோ மனத்தை நம்ம பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது. அதுதான் சொல்றாரு. இத படிக்கிறேன். உயிர் இயங்குவதற்கு உடலும், உடல் இயங்குவதற்கு உயிரும் இன்றியமையாதது. மனம் மனிதனின் உடலுக்குள் இருப்பினும் அந்த மனம்தான் உடலையும் அதை இயக்கி கொண்டிருக்கும் உயிரையும் தாங்கி பிடிக்கிறது. இவ்வாறு தாங்கி பிடிக்கும் வல்லமை பெற்ற மனதை ஆறறிவு படித்த மனிதன் தன் அறியாமையால், இதுதான் கோடிட்டு காட்டும், தன் அறியாமையால், நம்மளுக்கு விஷயம் தெரியல, நம்மளுக்கு வந்து இப்ப புரிஞ்சிக்கல, அதான் அறியாமைன்னு சொல்றாரு, இக்னோரன்ஸ். தன்னையே தாக்கும் அந்த அவ்வளவு சக்தி வாய்ந்த மனசே நம்மளுடைய அறியாமையால் தன்னையே தாக்கும் கருவியாக மாற்றிக் கொள்கிறான். அந்த மனசாலேயே நம்ம உயிருக்கு போயிட்டு, அந்த மனசுதான் இப்ப உயிரையும் உடலையும் கட்டி இப்ப காக்குது, அந்த மனசாலேயே நமக்கு உயிர் போயிடுது அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து ஒரு மனுஷனுடைய உடம்பும் உயிரும் 125 வருஷம் வரைக்கும் வாழற மாதிரி தான் இயற்கையாவே டிசைன் ஆயிருக்குது. பழைய காலத்துல வந்து அது வந்து நம்ம 125 100 மாத்திட்டோம், 100 இப்ப 25 மாறி போச்சு அப்படின்னு சொல்றாரு. விஞ்ஞான வளர்ச்சியில் மனிதன் தனக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் பெற்றுவிட்டான். எல்லாம் ஃபேன் இருக்குது, டியூப்லைட் இருக்குது, வண்டி இருக்குது, பெட்ரோல் இருக்குது, கார் இருக்குது, எல்லாத்துலயும் போறோம். ஆனா மனசுல அமைதி இல்லை. எல்லா வசதியும் இருக்குது, மனசுல அமைதி போயிடுச்சு. அந்த அமைதி போனதுதான் எல்லா நோய்களுக்குமே காரணம் அப்படின்னு இவ்வளவு படிச்ச டாக்டர் சொல்றாரு. யாரோ அந்த பத்திரிகையாளரோ சும்மா இது நாவல் எழுதுறவரோ கிடையாது, டாக்டர் சொல்றாரு. சோ அதுல நிச்சயமா உண்மை இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. அதனால இவரு விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணி, நம்ம இது கீவேர்டு இந்த புத்தகத்துல, இதை மட்டும் எடுத்துன்னு போனா போதும். தன்னிலை அறிதல் நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம ஒரு தத்துவமோ பிலாசபியோ இல்லை ஆப்ஷனலோ கிடையாது. தன்னிலை செல்ஃப் ரியலைசேஷன் நிச்சயம் வேண்டும். நம்ம என்ன பண்றோம், நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, நம்ம ஏன் கோபமா பண்றோம், அதெல்லாம் உள்ள போயிட்டு ஆராய்ச்சி பாக்குறது தான் செல்ஃப் ரியலைசேஷன். அது இந்த டாக்டர் எழுதியிருக்கிறார். செல்ஃப் ரியலைசேஷன் நிச்சயமா ஒருத்தனுக்கு வேண்டும், அப்பதான் 100 வருஷம் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. பரமா எவல்யூஷன் பத்திலாம் நிறைய பேசுறார். நிறைய வந்து இப்ப இன்ஸ்பிரேஷன் பண்ற மாதிரியான வாக்கியங்கள் சொல்றார். வாட் யூ ஆர் இஸ் வாட் யூ திங்க். நீ என்ன நினைக்கிறாயோ அதான் நீ அப்படின்னு சொல்றார். அடுத்தது மனத்தை பத்தி சொல்ல வரார். மனத்தை தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. மனம்னா 3 விஷயம் அது உள்ள இருக்குது. என்னன்னா உணர்வுகள், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அப்புறம் மேடம் சொன்ன மாதிரி தாட்ஸ், எண்ணங்கள், சிந்தனை, அப்புறம் அறிவு, இன்டெலெக்ட்.
நம்மளுடைய உணர்வுகள், சிந்தனைகள், அறிவு, இது 3ம் கலந்துதான் மனம் அப்படின்னு சொல்றாரு. சோ உணர்வுகள்னா 5 சொல்றாரு. அதான் நம்ம 5 தான் உணர்வுன்றார். தொட்டா நம்மளுக்கு தெரியுது மெய் உணர்வு, சுவைக்கிறது வாய், பார்க்கிறது கண்ணு, நுகர்வது மூக்கு, கேட்கிறது செவி. இதுதான் 5 நம்ம உடம்புல எல்லாமே இது 5 இருக்குது. அந்த 5 நமக்கு மூளைக்கு போய் அந்த உணர்வுகள் எண்ணங்களாக மாறுகின்றன, தாட்ஸா மாறுது. அந்த மாறிய எண்ணங்களை எண்ணங்கள் ஒருவனை அறிவுடையவனாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த அறிவு ஒருத்தனுடைய பிஹேவியர், அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒருத்தனுடைய பிஹேவியர் இருக்குது. அதை பத்தி படிக்கிறது சைக்காலஜி. அந்த 3ம் அடங்கிய மனம்தான் ஒருவனின் தனித்தன்மை. இது ஃபீலிங்ஸை பார்த்துட்டோம், தாட்ஸை பார்த்துட்டோம், இன்டெலெக்டை பார்த்துட்டோம், அவனுடைய பிஹேவியர் பார்த்துட்டோம். இப்படி இருக்கும்போது ஒருத்தரும் வித்தியாசம். ஒருத்தரும் இப்போ அவங்களுடைய பர்சனாலிட்டியோ இண்டிவிஜுவாலிட்டியோ ஒருத்தர் வேற வேற, எல்லாருமே தனித்தன்மையா இருக்கிறவங்க தான். இது இவரு சொல்லி இப்போ எல்லாருமே தனித்தனி ஆளுங்க தான். ஆனா இந்நிலையில் ஒரு மனிதன் மற்றொருவனை தன்னை போன்று இருக்க வேண்டும் என்று நினைப்பதோ, நம்ம முக்காவாசி வந்து நம்ம குழந்தைங்களாகட்டும், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், கூட்ட போறவங்களாகட்டும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க இருக்கணும்ன்ற நம்ம ஆழ யோசித்து பார்த்தா தெரியும். அது நம்மளுடைய எண்ணம்லாம் இருக்கும். நம்ம யாருக்குன்னா போய் சண்டை போட்டா அது வந்து நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடக்கல என்றனால தான் நிறைய கான்ஃபிளிக்டே வரும். ஆழ யோசிச்சா மேலோட்டம்னா நம்ம அந்த அளவுக்கு போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய ஃபீலிங் வேற, அவன் ஸ்கின்னை தொட்டு போது அவனுடைய தாட்டு வேற, அவனுடைய அறிவு வேற. ஸோ அவன் நம்மள போல இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. தன்னை போன்று இருக்க வேண்டும் என்று நினைப்பதோ கட்டாயப்படுத்துவதோ அவனுடைய அறியாமை, அகங்காரம், ஆணவத்தின் வெளிப்பாடு. ஐயோ, இன்னுமே திட்டவே திட்டுறாரு. உன்னுடைய அறியாமை, உனக்கு வந்து திமிர், அதனால்தான் நீ வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவன் ஒரு தனி ஆளு அப்படின்றது. அதை பத்தி மனநலம் என்பது உணர்வுகள், எண்ணங்கள், அறிவு ஆகிய 3ம் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து சீராக செயல்படுவதுதான். அதனால்தான் மனவளக்கலை அப்படின்றத வேதாந்திரி மகரிஷி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஸ்லோவா போறோம் பிறகு. அறிவு உணர்ச்சிக்கு அடிமையாகாமல் அறிவு உணர்ச்சியை அடிமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துலயும் உன்னுடைய உணர்ச்சியால நீ வந்து இப்ப வாழாத, உன்னுடைய இப்ப என்ன சொல்றது, எண்ணங்களால் வாழாத, அறிவோட வாழு. இந்த தாட்ஸ்னால வாழக்கூடாது, அறிவோட தான் வாழணும். அதான் அவர் எல்லா இடத்துலயுமே. இதுக்கப்புறமா வந்து இந்த மனசை பத்தி பேசும்போதெல்லாம் மனசு கை வாங்க கூடாது, அறிவு தான் கை வாங்கணும், அறிவு தான் கை வாங்கணும், அதான் சொல்றாரு. அறிவு தான் முக்கியம். அறிவின் சொற்படி மனமும் மனதின் சொற்படி உடலும் செயல்பட வேண்டும். அப்படித்தான் இருக்கணும். அது ஏன் அப்படின்னா, மனசுல ஏற்படுற எண்ண அலைகள் மூளைக்கு போகுது. மூளையில நரம்புகள் இருக்கு. அந்த நரம்புகள் தான் நமக்கு பயாலஜி படிச்ச நிறைய பேர் இருக்கிறீங்க, பயாலஜி டீச்சர்ஸ் இருக்கீங்க, ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க. மூளையில இருந்து வர அந்த கமாண்ட்ஸ் தான் நாளமில்லா சுரப்பிகள் தான், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் சொல்றோம். அதுதான் வந்து இதை சுரக்கணும், அது அதிகமா சுரக்கணும், இதை கம்மியா சுரக்கணும், இதை வேற மாதிரி சுரக்கணும்னு சொல்லுது. ஸோ அது வழியா தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன், இம்யூன் சிஸ்டமும் வேலை செய்யுது. அப்படிதான் நம்மளுடைய வயிறு, தலை முதல் கால் வரை இருக்கிற எல்லா இயக்கமுமே நடக்குது. ஸோ அதனால சைக்கோ, நியூரோ, ஹியூமரோ, இம்யூனோ விசரல் எஃபெக்ட், இப்படிதான் அந்த மனசு எப்படி அறிவியல் பூர்வமா நம்மளுடைய உடலை இயக்குதுன்றதை இப்படிதான் சொல்றாரு. எண்ணங்கள் தலையில இருக்க நரம்புகள், நரம்பு வந்து நம்ம நாளமில்லா சுரப்பிகள், அதுல இருக்கிற வந்து இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது, தான் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிறோம், ஐசியூல போறோம். ஸோ அதெல்லாம் இம்யூன் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யாததுனால. இந்த ஹார்மோன்ஸ் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி தைராய்டு ப்ராப்ளமோ, இல்லை வந்து இப்போ டயபெட்டிஸ் ப்ராப்ளமோ, இல்லை இப்போ உடல் பருமன் ப்ராப்ளமோ எல்லாமே மாறி மாறி வருது. ஸோ அதனால நம்மளுடைய எண்ணங்கள் தான் நரம்பு மண்டலம் மூலமாக நம்மளுடைய உடலை இயக்குது அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான புரிதல். நான் புரியுற மாதிரி சொன்னேன்னா
எண்ணங்கள் மூலமா, நரம்பு மூலமா வர அந்த விஷயங்கள் தான் நம்மளையே இயக்குது. ஸோ ஏன் நம்ம எண்ணங்கள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது? எண்ணங்கள் மூலமா தானே வருது. எண்ணங்கள மாற்றினால் எல்லாமே மாறும். கட்டுக்குள் வரும் அப்படின்றார். அதுதான் ஜிஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். அத வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட்டா நம்ம கொண்டு போணும். மனதின் சொற்படி அறிவு கேட்டால் அது உணர்ச்சி. அறிவின் சொற்படி மனம் கேட்டால் அது உயர்வு அப்படின்றார். மனசுக்கு சொன்ன மாரி நம்ம வந்து இப்ப அறிவு ஓகே, ஓகேன்னு சொன்னா, நம்ம எமோஷனலா தான் வாழ்வோம். எமோஷனலா வாழ்னா அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். நம்ம வந்து அழுதுனே இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனா அறிவு சொல்படி மனம் கேட்டால் அது உயர்வு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரிஞ்ச திருக்குறள் இது எல்லாருக்குமே. ஆனா இதுல கரெக்ட்டா பொருத்தி இருக்கிறார். அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவிலார் என்னுடையரேனும் இலர். எது இருந்தா எல்லாமே இருந்தா கூட அறிவு இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு டாக்டர் சொக்கலிங்கம் சொல்லல. திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. அவ்வளவு அழகா. நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல அந்த சேர்க்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மைண்ட், பாடி, சோல் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இவர் வந்து மைண்ட், பாடி, சோலுக்கு பதில் இன்டெலெக்ட போடுங்க, அறிவை போடுங்க. அறிவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றார். அறிவின் பரிணாம வளர்ச்சி. அப்ப எப்படி வந்து இப்ப கோடி கோடி வருஷங்களா வந்து சின்ன ஒரு செல் வந்து அது நீர்ல அமீபாவா மாறி, அதுக்கப்புறமா அது வந்து மீனா மாறி, அதுக்கப்புறமா வந்து நீர்நில வாழ்வன ஆம்பிபியன்ஸா மாறி, அதுக்கப்புறமா 5 அறிவு வந்து மனுஷன் வந்ததை கொஞ்சம் அந்த சயின்ஸை போட்டு இதுல சொல்றார். அந்த ஐம்புலன்களையும் பத்தியும் சொல்றார். தவம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி அதன் மூலம் ஆறறிவின் சக்தியை மேன்மைப்படுத்தி ஐம்புலன்களை அடக்கி ஆளும் வல்லமை பெறுவதுதான் தவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி படிக்கிறேன். தவம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி ஸ்டாண்ட் ஸ்டில் ஆக்கி அதன் மூலம் ஆறறிவின் சக்தியை மேம்படுத்தி நம்மளுக்கு இருக்கிற 6 சென்சஸை இன்னும் ரிஃபைன் பண்ணி ஐம்புலன்களை அடக்கி ஆளும் வல்லமையை பெறுவதுதான் தவம் அப்படின்றார். ஒரு டாக்டர் இதில் பத்திலாம் எழுதியிருக்காருன்னா நம்ம இப்ப அதுல நிறைய அர்த்தம் இருக்குதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறமா வந்து நிறைய வந்து இப்ப ரொம்ப நகைச்சுவையா பேசுவார். நீங்க அந்த மீட்டிங்ல பாத்துருப்பீங்க. அந்த 1 மணி நேரத்துல எப்படியும் ஒரு 50 இல்ல ஒரு 100 ஜோக் கூட சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஆமை பூ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமைன்னா பழைய காலத்துல என்ன சொன்னாங்க? அந்த எந்த ஆமை அப்படின்னா கல்லாமை, அறியாமை, இல்லாமை, வேண்டாமை, பொறாமை, தீண்டாமை போன்ற ஆமைகள் தான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உண்மையால இருக்க அந்த டாட்டாய்ஸ சொல்லல, இந்த ஆமைகள் தான் அது அப்படின்னு சொல்றார். மூச்சு பயிற்சியே ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றார். சாதாரணமா நம்ம மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 16 வாட்டி 18 வாட்டி கொடுப்போம். அதை தியான பயிற்சி மூலமாகவும் மூச்சு பயிற்சி மூலமாகவும் அதனுடைய எண்ணிக்கையை குறைக்க குறைக்க நம்ம வாழ்நாள் அதிகமாகும் அப்படின்னு சொல்றார். அதான் அறிவின் பரிணாம வளர்ச்சி. ஆறறிவு படித்த மனிதன் படித்த மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் வல்லமை. மிருகங்களுக்கு சிந்திக்கும் வல்லமை இல்லை. அதே போல சிரிக்கும் ஆற்றலும் மிருகங்களுக்கு இல்லை. ஆனால் அம்மனிதனின் சிந்திப்பதை சிந்திக்கிறத நம்ம கவலையா மாத்தோம். சிந்திக்கிறோம், ஆனா வந்து அந்த சிந்தனையை வந்து கவலைக்கு தான் எடுத்து போகுது. நம்மள கவலையா மாற்றிக்கொண்டு சிரிக்கவே நம்ம மறந்துடுறோம். அதனாலதான் நம்மளுக்கு நிறைய நோய் வருது. சிந்திக்கிறத கவலையோட சிந்திக்க கூடாது. இல்ல இந்த சிந்தனை கவலையை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. சிரிக்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆறறிவு படித்த மனிதனுக்கு தான் சான்ஸ் டு சூஸ் இருக்கு. நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து இப்ப எது நம்மளுக்கு நல்லதோ அவ்வளவு சூஸ் பண்றது கிடையாது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ல. அதான் சொல்றாரு, எது நம்ம வந்து நீங்க இன்பத்தை சூஸ் பண்ணலாம், துன்பத்தை சூஸ் பண்ணலாம், அமைதியை சூஸ் பண்ணலாம், போராட்டத்தை சூஸ் பண்ணலாம், நேர் வழிக்கு சூஸ் பண்ணலாம், குறுக்கு வழிக்கு சூஸ் பண்ணலாம். இது சொல்றது ஈஸி. ஆனா நிறைய விஷயத்துல நிறைய டைம்ல நம்ம வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு நம்ம அந்த இப்ப சின்ன வயசுல யானைய ஒரு சங்கிலியில கட்டி போட்டா வந்து பெரிய வயசான பிறகு கூட அந்த சங்கிலிலேயே இருக்குதுல்ல, அதே மனநிலைமை நம்ம எல்லாருக்குமே இருக்கலாம். இதுதான் நம்மளுக்கு வழி, வேற வழி கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டா நம்மளுக்கு வேற சாய்ஸே இல்லை அப்படின்னு போற இதுவே நம்ம எடுத்துக்க கூடாது. சாய்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும்
சாந்தமாவும் இருக்கலாம், கோபமாவும் இருக்கலாம், நியாயமாவும் இருக்கலாம், அநியாயமாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. ஸோ அதை மைண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இயற்கையாக நம்மளுக்கு வந்து ரொம்ப இப்போ இயல்பாக இருப்பதுக்கு இயல்பா இருக்கிறது தான் இயற்கை படைச்சிருக்குது. சந்தோஷமா இருக்கு தான் இயற்கை படைச்சிருக்குது. ஆனா நம்ம தான் வந்து அதை சேர்த்து டிசீஸா மாத்துறோம், டிஸ்பிளஷரா மாத்துறோம், டிசப்பாயிண்டா மாத்துறோம், டிஸ்சாட்டிஸ்ஃபைடா மாத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. மைண்டை நீங்க கண்டுக்கவே கூடாது. இன்டெலெக்ட் அறிவோட தான் இருக்கணும். அதனால மைண்ட் இஸ் நோ மேட்டர் ஃபார் எனி மேட்டர் நெவர் மைண்ட் அப்படின்னு அவருக்கே உரிய நகைச்சுவையில சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், ஜோக்ஸ் மாதிரி. மனதின் தனித்தன்மைகளும் மனிதனின் தனித்தன்மைகளும். நம்ம எல்லாருமே வந்து எல்லாமே பிஎட் படிச்சிருப்பீங்க. அதுல வந்து பர்சனாலிட்டி எல்லாம் பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. மனுஷனுடைய பர்சனாலிட்டி, ஏ பர்சனாலிட்டி, பி பர்சனாலிட்டி, சி டி எல்லாம் கூட இருக்குது. ஏ பர்சனாலிட்டினா எப்பவுமே வந்து ஒரு ஏ பர்சனாலிட்டி கவலையோட இருக்கிறவங்க, மன அழுத்தத்தோட இருக்கிறவங்க, எது எடுத்தாலும் போட்டி, பொறாமை, அவசரம், கோபம், ஆவேசம், இந்த குணங்கள்லாம் இருந்தா நம்ம வந்து பர்சனாலிட்டி ஏ. பர்சனாலிட்டி பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்று சமுதாயத்தில் மேலும் மேலும் உயர்ந்து அதன் பலனை தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் சென்றடைய செய்வதால் தன்னை சார்ந்த சமுதாயம், நாடு, உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் மேம்பாடு அடைய வழிகாட்டியாக இருப்பார்கள். இந்த பர்சனாலிட்டி பிக்கு போறது எப்படி பர்சனாலிட்டி பியா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னா, தியானம் பண்ணா, யோகா பண்ணா அதெல்லாம் ஈஸியா நம்மள மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மத்த பர்சனாலிட்டி பின்றவங்க எப்பவுமே பாசிட்டிவா இருப்பாங்க. எதுக்குமே பி பாசிட்டிவ் அப்படின்னு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாருமே ஒரே மாதிரி ஏவிலியோ பிலியோ சிலியோ டிலியோ இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி நம்ம மாறி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இவருக்கு ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் ஏ தான் இருப்பாரு அப்படின்னு. சில சூழ்நிலைகள்ல பிஆ இருக்கலாம், சில சூழ்நிலைகள்ல சிஆ இருக்கலாம், டிஆ இருக்கலாம். இந்த மாதிரி இந்த நெகட்டிவான பர்சனாலிட்டிஸ் ஏ டி தவிர ஏ சி டி அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே போலதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றங்களால் உடம்பில் உள்ள நரம்புகளும் நாளமில்லா சுரப்பைகளும் அதிக அளவில் தூண்டப்படுது, அதிகமா வேலை செய்யுது. என்னென்னலாம்? அட்ரினலின் கிளாண்ட், சிறுநீரகத்துக்கு மேல ஒரு சின்ன கிளாண்ட் இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற நார் அட்ரினலின் கிளாண்ட், கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன்லாம் அதிகமா சுரந்து அவங்களுடைய வந்து தேவைக்கு அதிகமா இயங்கி நம்ம உடல் உறுப்புகளை செயலிழக்க வைக்கிறது. ஐயோ 4:40 ஆயிடுச்சு, நடக்காது போல இருக்க. சரி, ஓகே. அது என்னுடைய கண்டென்ட் தான், நான் அப்படி பேசிடுவேன். இது மருத்துவர். ஓகே ஓகே. மனசுல ஏற்படுற தன்மை தான் உடல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துது. அது பழைய காலத்துல மனுஷன் காட்டுல வாழும்போது ஏதோ ஒரு புலியோ சிங்கமோ வரும்போது அதை எதிர்த்து போராடுவதற்கோ இல்ல போராட முடியலன்னா ஓடுவதற்கோ நமக்கு நிறைய அந்த சமயத்துல நிறைய ஹார்மோன்ஸ் தேவை. அந்த ஹார்மோன்ஸ் குளுக்கோஸ் அதிகப்படுத்தும். அப்போ வயிற்றுல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வெளியே எடுத்துரும். அதுதான் வந்து ஃப்ரைட்னா பயம், சண்டை போடுறது, ஓடுறது ஃப்ளைட். அதற்கான ஹார்மோன்ஸ்லாம் தான் வந்து நம்மளுடைய இப்போ டயபெட்டிஸ்க்குலாம் காரணம். அப்போ என்ன ஆச்சு, மிருகங்கள் இருந்து தன்னை காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு இந்த ஹார்மோன்லாம் தேவைப்பட்டது. ஆனா இப்போ அந்த பயம் இருக்குது, ஆனா நம்ம உடற்பயிற்சி இல்லை. எப்படியாவது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா ஓடுறோமா? இல்லை, அதே ஸ்ட்ரெஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடலுக்கு அது தெரியாது. அதே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹார்மோன்ஸ் அது செக்ரேட் ஆகும். முன்ன காலத்துல அவன் ஓடுறதுக்கு பயன்படுத்த அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஓடும் போது அது பயன்படுறோம், இப்ப பயன்படலை. உட்காந்துனே இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுதான் வந்து அதிகமாக சுகரை இன்க்ரீஸ் பண்ணுது, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால உடல் பருமன் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்றோம்,
ஸோ அதனால தான் இந்த ஃப்ளைட் இது மனம் காக்க மனம், மனசை வச்சுதான் நம்ம வந்து மனசை காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம இஇஜினா மூளையில நம்ம நிறைய எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் வச்சுட்டு மூளை எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சில அதிர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் வந்து அந்த வேவ்ஸ் சொல்லுவாங்க. பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் மனசு அமைதியா இருந்தா அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். 5ல இருந்து 7 முறை தான் வந்து அந்த ஆசிலேஷன் இருக்கும். மன பதத்தோட இருந்தா அந்த வேவ்ஸினுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஸோ அதை வச்சுதான் அந்த நரம்புகளும் அதிகமா வந்து வேலை செஞ்சு நம்ம உடலை அழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனசை வச்சுதான் நம்ம நரம்புகள் வேலை செய்யுது. ஆன்மீகம், துறவு, கடவுள் அதை பத்திலாம் சொல்றார் நிறைய. இயற்கை தான் கடவுள், அன்பே தெய்வம், உண்மையே தெய்வம், மனசாட்சியே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற அந்த விஷயங்களை சொல்றார். இதுலயுமே திருப்பி வந்து எல்லா மதங்களுமே உன்னை நீயே உணர்ந்து கொள், செல்ஃப் ரியலைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா மதத்திலையும் அப்படின்றார். அதுக்கப்புறமா தான் சயின்ஸுக்கு வந்துட்டார். இருதயமும் அதன் இயக்கங்களும் எல்லாருக்குமே தெரியும். இருதயம்ன்றது ஒரு மசிலால செய்யப்பட்ட ஒரு நம்ம கை எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு தான் வந்து அவங்களுடைய இருதயமும் இருக்கும். மசில்ல செய்யப்பட்ட ஒரு பம்பு. அதுல 4 அறைகள் இருக்குது. மேல 2 அறை, கீழே 2 அறை. வலது பக்கத்துல இருக்கிற மேல் அறையில வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் எல்லாம் திசுக்களுக்கு கொடுத்துட்டு வர டீஆக்சிஜனேட்டட் பிளட் மேல வருது. மேல இருந்து கீழ் அறைக்கு போகுது. கீழ் அறையில இருந்து லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல இருந்து அது நம்ம மூச்சினால வர ஆக்சிஜன் போயிட்டு திருப்பி அங்க இருந்து இடது பக்கத்துல இருக்கிற கீழ் அறைக்கு வருது. அங்க இருந்து வெளியே போகுது ஆக்சிஜனேட்டட் பிளட். அதுதான் அப்படி சொல்றார். அதுல 2 வால்வு இருக்குது, 4 சேம்பர் இருக்கு, ரூம்ஸ் இருக்கு. அப்புறமா ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா என்ன? இந்த தசையால செய்யப்பட்ட இருதயம் இயங்குறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த தசை விரிஞ்சு விரிஞ்சு போறதுக்கு அந்த ஆக்சிஜனுக்கு பிளட் தேவை. அந்த இருதயத்துக்கு பிளட் சப்ளை பண்ணணும், அப்பதான் அது வேலை செய்யும். அந்த பிளட் சப்ளை பண்ற அளவு கம்மி ஆயிடுச்சு, இல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுதான் ஹார்ட் அட்டாக். ஏன் அந்த அளவு கம்மி ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுதுன்னா அந்த வர அந்த டியூபுங்களுக்கு அடைப்பு ஏற்படுது. அடைப்பு எதனால ஏற்படுது? நாள் ஆக 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 கொழுப்பு அது உள்ள கொஞ்சம் நம்ம தண்ணி வர டியூப்ல நிறைய கால்சியம் இருந்துச்சுன்னா நம்ம குழாயிலேயே வந்து அடைச்சிக்குது இல்லையா? அதே போலதான் ரொம்ப கொழுப்பு இருந்தாலோ இல்ல உடல் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் அதுல வர ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுல வந்து படிய வைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு 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 அது 100% அடைப்பு வரும்போது ஃபுல் ஹார்ட் அட்டாக் வருது. சில பேருக்கு சின்ன வயசுலயே கூட வந்து ஃபுல்லா அது அடைப்படுற அளவுக்கு அவசியம் இல்லை. என்ன ஆயிடுது? ஸ்பாசம்னு சொல்லுவாங்க. அந்த குழாய் திடீர்னு சுருங்கிடுது. அவ்வளோ வர நரம்பு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால, ஹார்மோன்ஸ்னால, ஸ்ட்ரெஸ்னால நரம்பு சுருங்கிடுது. அது விரியல. ஃபுல் அடைப்பு இல்லை. அடைப்பு இல்லாத ரத்த நாளம் தான் சுருங்கி விரியல. ஸோ சுருங்கிட்டுன்னா இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் இல்லை. ரத்த ஓட்டம் இல்லைன்னா சில மணி நேரத்துல, அந்த நிமிஷங்கள்ல, மணி நேரம் சில நிமிஷங்கள்ல அந்த இருதயம் செத்து போகுது. அந்த தசை செத்து போகுது. தசை செத்து போச்சுன்னா இருதயம் வேலை செய்யாது. அவ்வளவுதான். அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக். இல்ல நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ல போனா கரோனரி ஆர்டரி டிசீஸ், கரோனரி ஹார்ட் டிசீஸ், இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து அஞ்சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சைனா என்னன்னா முழு அடைப்பு வரல, முக்காவாசி அடைப்பு இருக்குது. வேலை செய்யும் போது நம்மளுக்கு அதிகமா பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணும்போது போதுமான அளவுக்கு ரத்தம் இல்லை. அந்த போதுமான அளவுக்கு ரத்தம் இல்லாத போது மைல்டா கொஞ்சம் வலிக்கும். அதை நம்ம வேலை செய்யாம நிறுத்திட்டுனா அந்த வலி போயிடும். அதுக்கப்புறமா திருப்பி இப்போ நார்மல் ஆயிடும். திருப்பி வேலை செய்யும் போது வலி வர ஆரம்பிக்கும். ஸோ யாராவது பிசிக்கல் ஒர்க் பண்ணும் போதோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போதோ சாப்பிடும் போது கூட நிறைய வரும். இந்த சாப்பிடும் போது எல்லா ரத்தமும் குடலுக்கு போயிடுது, ஹார்ட்டுக்கு ரொம்ப கம்மியா போகுது. ஸோ அதனால ஓரளவுக்கு அடைப்பு இருக்கிறவங்களுக்கு அஞ்சைனா என்ற அந்த ஃபுல் ஹார்ட் அட்டாக் இல்ல, ஹார்ட் அட்டாக் முன்னாடி இருக்கிற விஷயம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. சாப்பிடும் போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது வேலை செய்யும் போது அதெல்லாம் வரும். மாரடைப்புக்கு காரணம் வந்து நம்மளால கட்டுப்படுத்தக்கூடிய காரணங்கள் இருக்கு, கட்டுப்படுத்த முடியாத காரணங்கள் இருக்கு. வயசு ஆக ஆக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வயசு நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம கட்டுக்குள்ள அது இல்லை. சில பேருக்கு வந்து பரம்பரை வியாதிகள் இருக்கு, ஜீன்ஸ் மூலமா வருது. அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மன உளைச்சல், தேவையில்லாத அன்ஹெல்தி ஃபுட்டு, ஹெவி உடம்பு வெயிட்டு, எக்ஸசைஸ் பண்ணாம
அப்படியே இப்ப உட்கார்ந்த இடத்துலயே இருக்கிறது, ரத்தத்துல இருக்கிற கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி, ஹை பிளட் பிரஷர், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ட்ரிங்கிங், அதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கலாம் வேணும்னா. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கு காரணமா இருக்கு. மனதின் போராட்டமும் மனதின் அழுத்தமும் அதன் பின் விளைவுகளும். அதான் மனசுல வந்து பர்சனாலிட்டி ஏ, பியை தவிர ஏ, சி, டி 3 இந்த மாதிரியான இருக்கிற பர்சனாலிட்டிக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுது. ஆ, மனசுல ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ் எப்படிலாம் வெளிப்படுது அப்படின்னா, உணர்வுகளின் வெளிப்பாடா இருக்கு. உணர்வுகளின் வெளிப்பாடு என்ன? டயர்டா இருக்கிறது எப்பவுமே, மன சோர்வு, மனக்கவலை, மன எரிச்சல், அதிகமா எதிர்பார்க்கிறது, கவனக்குறைவு, ஞாபக சக்தி இல்ல. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ்னுடைய வெளிப்பாடு. ஏன் மனப்போராட்டத்தினால ஏற்படுது. ஸ்ட்ரெஸ்ஸையே பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. பாசிட்டிவ்னா நம்ம முன்னேற வைக்கிறதுக்கான ஸ்ட்ரெஸ். அதே நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் கொஞ்சம் மோசமா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் நிச்சயமா இருக்கணும். அது வந்து நம்மள முன்னேற்றத்துக்கு பயன்படுதா, இல்ல நம்ம இருக்கிற நிலையை விட்டு நம்மள கீழே இறக்குதா அப்படின்னு பாக்குறது. அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இப்ப வீட்ல யாராவது இறந்துட்டாங்க. மத்தபடி வேலை போயிடுச்சு. அந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து நேரா ஹார்ட்ட எஃபெக்ட் பண்ணுது. மத்தபடி இந்த ஆர்த்ரைட்ஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்ம உடம்பே வந்து இப்ப நம்ம உடல்ல தாக்குற மாதிரியான இம்யூன் சிஸ்டம் அதெல்லாம் கூட வந்து மனதினால ஸ்ட்ரெஸ்னால வருது. மனதின் வலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதின் வலினா என்ன? நினைச்சதை அடை அடைய முடியாத போது, எக்ஸாம்ல 100% மார்க் வாங்காத போது, எக்ஸாம்ல இப்ப ஃபெயில் ஆயிட்டா, இல்ல வந்து நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாம போனா, பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டா, நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் கிடைக்கல. அந்த வந்து இப்ப வீட்ல இருக்கிறவங்க வந்து நம்ம சொல்ல பேச்சு கேட்கல. அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. ஏம்மா உங்களுக்கு பெயினா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் இதெல்லாம் தான் நிறைய பேர் என் மனசுல வலி இருக்குது, வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பதில் என்ன இருக்குன்னு, நீங்க சொல்றது எல்லாமே பொய். ஏன் பொய்னா, எப்பொழுது உங்கள் மனம் உண்மையை ஏற்று அமைதி அடைய மறுக்கின்றதோ, அது உடனே மனதின் வலியாக மாறுகிறது. இப்ப வந்து இப்போ உடம்பு சரியில்லைன்னா, உடம்பு சரியில்ல அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அத ஏத்துக்கணும் தான் வேணும். அதுக்கு வந்து நம்ம என்ன தீர்வுன்னு தான் பார்க்கணும். உடம்பு சரியில்ல, இல்ல நம்ம சொல்றத மத்தவங்க கேட்கல, இல்ல ப்ரமோஷன் வரலன்னா, அது வந்து மனசுல வலிய வச்சுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அத ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து அந்த மன வலிய போக்க முடியும். இயல்பானதா எல்லாத்தையுமே நம்ம இயல்பானதாக ஏற்று, அந்த பிரச்சனைகளிலிருந்து அறிவின் தன்மையால் நாம் விடுபட்டு மனக்கவலைக்கு ஆளாகாததுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாரு. இது முக்கியமான பாயிண்ட். எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு அப்படியே படிச்சுட்டு கடன்னு படிச்சுட்டு போக விருப்பப்படல. என்னென்னலாம் இருக்குதோ, டிசப்பாயின்ட்மெண்ட்டோ, நம்ம எதிர்பார்க்கறது நடக்காம போச்சோ, இல்ல விபரீதம் நடந்ததோ, எல்லாத்தையுமே நடந்ததாக ஏத்துக்கின்னு அதுல இருந்து வேற என்ன வழி பார்க்கறது அப்படின்னு யோசிச்சாதான் மனசுல இருக்கிற வலி போகும். வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த வலி நாளடைவுல உடம்புல வலி, தலைவலி, மூட்டு வலி, நெஞ்சு வலி எல்லாமே வரும். மனதின் வலியை மனதின் வலிமையால், அதுல இருக்கிற சக்தியினால நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்றார். மனப்போராட்டத்தை எவ்வாறு கையாள்வது? தியான பயிற்சி, உடற்பயிற்சி, மகிழ்ச்சியை தரும் இயற்கை சூழல்ல போறது, கோயிலுக்கு போறது, நல்ல மியூசிக் கேட்கறது, நல்ல நகைச்சுவையான புத்தகங்களை படிக்கிறது, பார்ப்பது, நம்ம சின்ன வயசுல ஏற்பட்ட மகிழ்ச்சி தரும் நினைவுகளை திருப்பி யோசிக்கிறது, நல்லா தூங்குறது அப்படின்னு தான் நம்ம வந்து மனப்போராட்டத்துல இருந்து நம்ம வெளியே வரத்துக்கு வழி. எதை இழந்தோம் என்று ஏங்குவதை தவிர்த்து எதை இழக்கவில்லை என்று எண்ணுதல். இதுவும் ரொம்ப முக்கியமான. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போதே என்னென்னலாம் போயிடுச்சு அப்படின்னு தான் மனுஷன் யோசிப்பான். என்னென்னலாம் இருக்குது என்றதை அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதே போலதான் இன்னொரு டெஸ்ட் கூட சொல்லுவாங்க. ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டா, என்ன இது நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாதி டம்ளர் காலியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லது இல்ல. பாதி டம்ளர் ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றாரு. பாதி டம்ளர் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் பாசிட்டிவா யோசிக்கிறான். பாதி டம்ளர் தண்ணி இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றோம்.
இல்லையா? அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி அந்த அக்குபஞ்சர் பத்திலாம் சொல்றாரு. கைத்தட்டுனா வந்து அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம மூளைக்கு போய் அப்படின்னு சொல்றாரு. சாரி, இன்னொரு மீதி பாதிய இன்னொரு நாள் பார்க்கலாமா? 5 மணி ஆக போகுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதான் தவறான உணவு முறைகளும் உணவு முறை சாப்பிட வேணாம், நிறைய சாப்பிட வேணாம், நேரம் தவறி சாப்பிட வேணாம், அடிக்கடி சாப்பிட வேண்டாம், வேகமா சாப்பிட வேணாம், சாப்பிடும்போது ஆத்திரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கலோரி கால்குலேஷன்லாம் சொல்றாரு. 1 கிலோவுக்கு 30 கலோரி தான் இருக்கணும். நீங்க 60 கிலோ இருந்தா 1800 கலோரி. நம்ம பிராக்டிகலா அது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அந்த பிஎம்ஐ சொல்றாரு, உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் 25 கீழே இருக்கணும், அது இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றாரு. இப்ப மன சோர்வுல இருந்து நம்ம உடல் பருமன் அதிகமாயிட்டா நம்ம பசியை குறைக்கிற ஹார்மோன்லாம் வந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, பசியை தூண்டுற ஹார்மோன் அதிகமாயிடுது, அதனால நம்ம அதிகமா சாப்பிட்டு இருக்கோம். உடற்பயிற்சி இல்லாம இருந்துச்சுன்னா வந்து இப்ப நம்ம வந்து உடற்பயிற்சி இல்லைன்னா உடம்பு பருமன் கூடும், உடம்பு பருமன் கூடனா நான் ஐயோ உடம்பு வெயிட் ஆகுதுனால நடந்தா கொஞ்ச நேரம் நடந்தா மூச்சு வாங்குது நம்ம உட்காந்துருவோம். ஸோ அது ஒரு விஷியஸ் சைக்கிள். உடம்பு வெயிட் அதிகமானதுனால எக்ஸசைஸ் செய்ய முடியல, எக்ஸசைஸ் செய்யாதனால உடம்பு அதிகமாயிடுது, உடம்பு வெயிட் அதிகமாயிடுது அப்படின்னு சொல்றாரு. ரத்தத்துல நல்ல கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்லாம் சொல்றாங்க. நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தணும், பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணணும். அது எக்ஸசைஸ்னால மட்டும்தான் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த முடியும். பேட் கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிட்றதுல இருந்து வந்துடுது, ஆனா நல்ல கொலஸ்ட்ரால் சாப்பிட்றதுல இருந்து வராது. நம்ம உடம்பை தான் உற்பத்தி பண்ணணும், லிவர் தான் உற்பத்தி பண்ணணும். அது எப்படி உற்பத்தி பண்ணணும்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும். சர்க்கரை வியாதியை பத்தியும் சொல்றாரு, அதுக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். அவ்வளவுதான். இது சர்க்கரையை பத்தி கொஞ்சம் சொல்றாரு. பிளட் பிரஷரை பத்தி சொல்றாரு. பிளட் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா அதுவுமே ஹார்ட் அட்டாக் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்மோக்கிங், இதுல எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால 1 ஹவர்ல முடிக்க முடியல, சாரி. ஆல்கஹால் பத்தி சொல்லியிருக்கிறார். மாரடைப்புக்கு நான் எக்கோ கார்டியோகிராம், இசிஜி அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்றாரு. முதலுதவி இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம வந்து மார்ல வலி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, மார் மேல யாரோ ஏறி உக்காந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காருக்கோ இல்ல வீட்லயே தான் நடந்தா ஞாபகம் வச்சுங்க. திடீர்னு ஐயோ மார் பயங்கரமா யாரோ ஏறி உக்காந்த மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு மார் வலிக்கும். அது மெயினா வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும், நடு மார்லயும் இருக்கலாம், அது வந்து மேல் வயிறும் வலிக்கலாம். அப்ப என்ன அவங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் வரும், வேர்வை கொட்டும். அது லெஃப்ட் சைட்ல இந்த வலி போகலாம், கழுத்துக்கும் வலி போகலாம், ஃபேஸ்லயும் பல்லுலயும் கூட வலி போகலாம். அந்த மாதிரி இருக்க சமயத்துல நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு உடனே மார் வலி மாதிரி இருக்குது, அவங்களுக்கு பெரிய அல்சர் இல்ல, ப்ளீடிங் எல்லாம் உள்ள இல்லைன்னா உடனே ஆஸ்பிரின் 300 கிராம்ஸ் கொடுக்கலாம். ஒரு மாத்திரை ஆஸ்பிரின் யூஸ்வலா நம்ம சாப்பிடுறது வந்து 75 மில்லிகிராம், 300னா 4 மாத்திரை கொடுக்கலாம் ஆஸ்பிரின். ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடி வீட்லயே இந்த ஆஸ்பிரினும் நைட்ரேட், ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வச்சுன்னா நிச்சயமா நைட்ரேட் வீட்டில் வச்சிருக்கணும். அதை வந்து நாக்கு கீழே ஒன்று வைக்கலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா கோல்டன் ஹவர்னு சொல்றாங்க. மார்வழி வந்த 1 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும். நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற கூப்பிடலாம், ஐயோ கூட போறதுக்கு ஆள் இல்லையா, ஐயோ குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதெல்லாம் கடை சார்ட் அவுட் பண்ணிட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டணும், அப்பதான் காப்பாற்ற முடியும். நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டு போறோம், ஐயோ காசு எடுக்கிறதுக்கு இல்லையா, ஐயோ அவர்கிட்ட நான் ஏடிஎம்ல போய் வரேன், அந்த மாதிரிலாம் நடக்குது, கிளினிக்ல நடக்குது. ஒரு பாப்பா வந்து இப்போ ஃபிட்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கு, அவங்க அம்மா காசு எடுத்து வரதுக்கு போயிருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ்ல குழந்தை இருக்கு. இப்போ போன வாரம் தான் நடந்தது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு குழந்தைய ஃபர்ஸ்ட் எங்க பண்ணுமோ காசெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அது மாதிரி ஆஸ்பிரின் நைட்ரேட் எல்லா வீட்லயும் வச்சுக்கிறது நல்லது. நிறைய யூடியூப்லாம் கூட போடுறாங்க, அந்த மாதிரி என்ன மாத்திரைலாம் வச்சுக்கணுமோ. ஹார்ட் அட்டாக் மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துங்க, அந்த கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் நிறைய இப்போ இதெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லபடியா சாப்பிடணும், நல்ல பொருளை சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மனசை அமைதியா வச்சுக்கணும். அதான் டேக் ஹோம் மெசேஜ். நன்றி. ஐ எம் ரியலி ரியலி சாரி, ஐ வாஸ் வெரி ஸ்லோ. So much of information, I couldn't finish it, though I should have prepared it. Thank you. குட் ஈவினிங் சார், கார்த்திகா பேசுறேன் சார். ஹலோ சார், கேக்குதா? ஹலோ சார். ஹலோ, கேக்குது, எல்லாரும் கேக்குது. பேசாம பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீக்ல சொல்லிடுங்க சார். ரிமைனிங் உள்ளதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
நல்லா ஹாட் டாபிக் வேற. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப யங்ஸ்டர்ல இருந்து ஓல்டேஜ் வரைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். இந்த So, ஒரு அடுத்த வாரம் part ஒரு 2. மணி நேரத்துல வந்து ஹார்ட் சம்பந்தமா வந்து காது கிட்ட கிட்ட அடுத்த வாரம் வச்சுக்கிறேன். part 2 பண்ணிடுறீங்களா? சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல சார். நீங்க மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, வீட்டுல இல்லையே. இப்ப கேக்குது. அடுத்த வாரம் part 2 பண்ணிடுறீங்களான்னு? பண்றேன் சார். பண்றேன் சார். ஹலோ கேன்சலா மேடம். வராங்க சார். ஹலோ வராங்க சார். சார் கேக்குது நீங்க பேசுறது கேக்குதுங்க சார். கேக்குதா? கேக்குது சார். கேக்குதுங்க சார், முரளி நீங்க சார். பேசுறது நல்லாவே கேக்குது. அடுத்த வாரம் part 2. ஓகே சார். ஓகே. அடுத்த வாரம் ஸ்பீக்கர் யாரு? இல்ல இதுக்கு முன்னாடி சார். ஓகே மீண்டும் டாக்டர் கோகு. ஓகே சார். அது ஒரு ஃபீட்பேக் செஷனா கூட நம்ம வச்சுக்கலாம். யாரெல்லாம் வந்து கொஞ்சம் மனதை உற்று நோக்க வாய்ப்புகள் கிடைத்தது அப்படின்னு கூட பார்க்கலாம். சரி. சார் இப்போ ஃபீட்பேக் இருக்கா இல்லையா? இப்போ சார் இன்னைக்கு ஃபீட்பேக் இருக்கா இல்ல அடுத்த வாரம் சேர்த்து முடிச்சுக்கலாமா? இப்போ ஃபீட்பேக் ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லலாம். இது எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபீட்பேக் நம்ம அனுப்புனா மேம் சொன்னாங்க, நீங்க புத்தகத்தை படிக்காதீங்க, படிக்காம சொல்லுங்க அப்படின்னாங்க. அடுத்த வாட்டி அதை முயற்சிக்கிறேன். இது என்னுடைய கருத்துக்களா இருந்தா நான் வந்து இப்ப அப்படியே பேசிடுவேன். இப்ப புக் ரிவ்யூன்றதுனால அவருடைய கருத்துக்களை சொல்றதுனால நான் வந்து நான் கோடிட்டு வச்ச விஷயங்களை படிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல வேற யாராவது இருக்கிறவங்க சேவாலயம், உத்தரமேரூர், அம்பத்தூர் சிசி இல்ல இன்னைக்கு நடந்த இந்த 40 நிமிஷத்தை வேற நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது மனதுல பதிந்ததா இல்ல ரொம்ப எளிய முறையில் சொல்லவில்லையா? வேற மாதிரி சொன்னா நல்லா இருக்குமா? யாரெல்லாம் தூக்கம் கலந்தது? யாரெல்லாம் தூக்கம் வந்துச்சு? வணக்கம் சார். நீ பணம் நீங்க சொன்ன புக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் ஏன்னா வந்து லாஸ்ட் மந்த் எங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது. நீங்க என்னென்ன பிரச்சனைலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபைனலா ட்ரிபிள் போனோம். அங்க வந்து ஓபன் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து 77. அதனால பண்ண முடியாது, பண்ணாலும் 90% தான் பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் வந்தாங்க, பேரம் பேசி எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லா இருக்காங்க. டேப்லெட் கொடுத்து அவங்க வந்து 1 வீக் தான் டைம் கொடுத்தாங்க. 1 வீக் ஹார்ட் சர்ஜரி பண்ணலன்னா என்ன வேணா நடக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டு நம்மளாம் இதெல்லாம் கேட்டு பயந்துருப்போம்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த ரிலீஃப் பண்றதுக்காக ஒரு நாள் வந்து செம்பருத்தி பூவோட இதழ்கள் சுடு தண்ணி ஒரு 3 டம்ளர் நல்லா சுடு தண்ணி, 3 பேருக்குன்னா 3 டம்ளர் இல்லாட்டி 1 டம்ளர் நல்லா கொதிக்க வச்சுட்டு செம்பருத்தி பூவோட 8 செம்பருத்தி பூக்களோட இதழ்களை போட்டு க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடணும். அந்த 1 டம்ளர் இதை வந்து காலையில டீ எல்லாம் குடிக்க கூடாது, அது குடிக்கும் ஃபர்ஸ்ட் டே. அடுத்த நாள் நிறைய பூண்டு, எவ்வளவு பூண்டு தோல் உரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. நிறைய பூண்டு, ஆயில் கம்மி பண்ணி, காரம் கம்மி பண்ணி, நம்ம வீட்டுல இப்ப 4 நாள் லீவ் தானே இருக்கு, அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா சமைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்குது. முதல் விஷயம் பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். செம்பருத்தி பூவோட இதழ்கள் அதிகமா சேர்த்து, அதாவது தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அப்புறம் செம்பருத்தி இதழ்களை போட்டுட்டு அந்த தண்ணி குடிக்க வைக்கணும். அடுத்த நாள் வந்து சோற்று கற்றாழைய அந்த ஜெல் இருக்கு இல்லைங்களா,
சோற்று கற்றாழையோட ஜெல் இருக்கு பாத்தீங்களா, அது நல்லா அலசிட்டு அது வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் சர்க்கரை போட்டா சாப்பிடுவாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து அது நல்லா அலசிட்டு கட் பண்ணி கொடுத்தோம், அது கொடுத்தோம். இந்த 1 வீக்ல வந்து 3 மாத்தி கொடுத்தோம். இப்போ 1 மந்த் ஆகுது, பெட்டரா இருக்காங்க. ஓகே. இதுல தேங்க்யூ. நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல இந்த மாதிரி சொல்லுவாங்க, சோற்று கத்தாழை, செம்பருத்தி அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, அதனால மிஸ் ஷேர் பண்ணிக்கிறது வந்து சோற்று கத்தாழை, செம்பருத்தி, பூண்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எஸ், அதுல அறிவியலும் மெடிசனும் உண்மையும் இருக்கலாம். ஆனால் அதிகமா எது நீண்ட நாள் அவங்க இருக்கிறதுக்கு உதவி இருக்கும்னா, இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம வந்து நல்லா ஆயிடலாம் அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதான். அது வந்து நீங்க வெறும் வந்து இப்ப நான் இந்த கடையில வாங்கின இப்ப அமுல்யா பால் பவுடர் குடிச்சேன், அதனால எனக்கு ரொம்ப நாளா நான் வாழ முடியும்னு யாராவது சொல்லிட்டு அதை நம்பி குடிச்சாங்கன்னா அதுல கூட உடம்பு வந்து சரியா. அதான் இவரே கார்டியாலஜி சொல்ல வர மனசுதான், பாசிட்டிவ் திங்கிங் தான், அந்த நம்பிக்கை தான். அதனாலே ஹார்மோன்ஸ் மாறுது. ஹார்மோன்ஸ் மாறதுனால நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் வருது. அதாவது எக்கச்சக்கமா ஒர்க் பண்ற ஹார்மோன்ஸ் கம்மியாகுது. ஸோ அதனால அதிகமான மாரடைப்பு வராம. ஸோ இந்த விஷயங்களோட மனத்தை பாசிட்டிவா திங்க் பண்றது, கவலையை எடுத்துறது, நம்பிக்கையோட வாழ்வு. அவங்க என்னதான் சாப்பிட்டாலும் அவங்க இப்படி நினைச்சுன்னா என்னதான் சாப்பிட்டாலும் கை எடுத்தாங்க நம்ம போயிடுவோம் நினைச்சுன்னா போயிடுவோம். அந்த மாதிரிதான் நான் சொல்ல வந்தது. மன நிம்மதியோட பாசிட்டிவ் திங்கிங்கோட எது எடுத்தாலும் வேலை செய்யும் முக்கால்வாசி. வேற ஏதாவது இந்த ஆஸ்பிரின் வீட்டுல எல்லாரும் வாங்கி வச்சுங்க. அந்த யூடியூப்ல நிறைய சொல்றாங்க. இந்த மாதிரி 40 வயசுக்கு மேல ஆளுங்க இருந்தாலே ஆஸ்பிரினோ மைக்ரோபிளஸ்னோ வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு நல்லது. யாராவது வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆஸ்பிரின் வீட்டுல. ரொம்ப விலை கம்மி தான், 2 ரூபா 3 ரூபா தான். வாங்கி வச்சுக்கிட்டேன் சார். நீங்க நல்லா இருந்தது புக் ரிவ்யூ. ஏன்னா இந்த புக்கை பேசுறதுக்கான ஆக்டான டாக்டர் பேசுறாங்கன்னு சொல்லும்போது டாக்டருக்கு வந்து நிறைய விஷயம் இது தெரிஞ்சிருக்கும். அதனால நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும் நீங்க நினைச்சிட்டு இதை ஆட் பண்ணலாம் சொல்லும்போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல நிறைய இருந்தது. அப்புறம் போக போக கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க மனசு சொல்லும்போது பார்த்தோன்னா உணர்வு, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ், என்னது தாட்ஸ், எண்ணங்கள், அது அப்புறமா நம்ம செய்யற அந்த இது சொன்னீங்க. அப்ப நம்ம பாக்குறது எப்பவுமே நம்ம நல்ல விஷயத்த நிறைய நல்ல இத பார்க்கும்போது நமக்கு சிந்தனையும் வந்து நல்ல விஷயமாவே இருக்கும். நல்ல ப்ரேயர் பண்றது, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களே நம்ம பார்க்கும்போது இப்போ அது ஒண்ணு மெயின். இல்ல மனசு சொன்னீங்க, மனசுதான் ரொம்ப முக்கியமா இந்த இதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாட்ஸ் இப்போ அதாவது ஒருத்தர் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்றத இன்னொருத்தங்க நம்ம திணிக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இப்ப நிறைய பேர் வீட்டுல ப்ராப்ளமே சில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாமியார் மருமகள் இது மாதிரி ப்ராப்ளம் வர்றதே பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல தானே வச்சேன் பெருக்குமார், நீ என்ன இந்த பக்கத்துல வச்சிருக்க, அப்போ இது உடனே மிஸ்டேக். அப்போ நம்ம தாட்ஸ் வந்து நம்ம இதான் ஒண்ணு இன்பில்டு இதுதான் கரெக்ட் நம்ம நினைச்சுப்போம். அதனால அடுத்தவங்க அது செய்யாததுனால அவங்க மேல மிஸ்டேக் இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்க சொன்னீங்க. இந்த ஒரு இது அடுத்ததா லாஸ்ட்ல பார்க்கும்போது இப்ப அந்த மனசு இது இன்னொரு விஷயம் நான் கூட ஷேர் பண்ண நினைச்சேன் சார். அப்புறமா ஆக்சுவலா நல்லா இருந்தது சார். இன்னும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா டைம் வந்து ரொம்ப வேகமா போனனால. ஏன்னு கேட்டோன்னா ரொம்ப ஃபேமிலிக்குள்ள ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க இதுல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதுல நம்மளுடைய உணவு பழக்கம்னு எல்லாம் சொன்னீங்க, ஆனா சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்குள்ள விஷயத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி சொல்லும்போது ஒரு டாக்டராவும் இந்த புக்கை இன்னைக்கு புக் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதாகவும் நம்ம சொல்லும் போது உண்மையாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். மனசை நம்ம வந்து நம்ம கரெக்டான இதை நம்ம பார்க்கும்போது உண்மையாவே அந்த மனசு அந்த ஹார்ட் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்ற விஷயத்த நீங்க சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நம்ம மாரடைப்புல இருந்து ரொம்ப தூரம் இல்ல, 10 நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஆசிரியருடைய ஒரு துணைவர் இறந்துட்டார். உண்மைதானே? ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சரோட ஹஸ்பண்ட், கம்மியான வயசு தான். ஸோ நம்ம மாரடைப்புக்கும் நம்ம வாழ்க்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப தூரமே இல்லை, நம்மளுக்குள்ளவே இருக்கு. ஸோ அதனால வந்து இப்ப உடற்பயிற்சி, சீரான உணவு, அமைதியான மனம், 3 தான் டேக் ஹோம் மெசேஜ்.
நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் போடாம இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், மனசு அமைதியா வச்சுக்கணும். அவ்வளவுதான். மியூட் பண்ணிடுங்க சார். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இன்னும் ஒரு ஃபீட்பேக். அனைவருக்கும் வணக்கம். இப்ப மனசு அமைதியா வச்சுக்கணும், அது தன்னிலை அறிதல் எல்லாமே சொன்னீங்க. ஆனா நம்மளோட சக்தியும் மீறி நம்மளுடைய புற சூழ்நிலைகள் நம்மள அப்படி அமைதியா வச்சுக்கிறது கிடையாது. அதனாலதான் நமக்கு பிபி சுகர் எல்லாமே வருது. இப்ப அதுக்கெல்லாம் மாத்திரைகள் இருக்கிற மாதிரி இந்த ஆஸ்பிரின் மாத்திரையை நம்ம ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம சாப்பிட்டா ஆடிக்கு வராம தடுக்கலாம். இது நான் ஒரு சஜஷனா கேக்குறேன். அப்போ சயின்டிஸ்ட்லாம் இது நிறைய யோசிச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஆஸ்பிரின் சாப்பிட்டா வந்து புற்றுநோயை கூட தடுக்கலாம், அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு யாருக்கு வந்து ஆஸ்பிரின் கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி மாரடைப்பு வந்தவங்களுக்கு ஆஸ்பிரின் கொடுக்குறாங்க. மாரடைப்பு வராதவங்களுக்கு ஆஸ்பிரின் கொடுக்கறது இல்ல. ஆனா வெளிநாட்டுல தன்னிச்சையா இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஆஸ்பிரின் எடுத்துக்கிறாங்க. வயசானவங்களாம் ஆஸ்பிரின் எடுத்துக்கிறாங்க. சுகர் சாப்பிட்டு சுகர் குறைய போறது அது கண்ட்ரோலா இருக்கு நிறைய பேருக்கு. அந்த மாதிரி ஆஸ்பிரின் டேப்லெட் இந்த மாதிரி சுகர் பிபி இருக்கிறவங்க அதோட சேர்த்து எடுத்துக்கலாமா? கைட்லைன்ஸ் பிரகாரம் இல்லை. ஆனா என்ன வந்து யாராவது ஒருத்தர் நான் சிகரெட் பிடிக்கிறேன், எனக்கு உடம்பு வெயிட் அதிகமா இருக்குது, எனக்கு பிளட் பிரஷர் இருக்குது, எனக்கு இப்ப டயபெட்டிஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வரல, நான் ஆஸ்பிரின் எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு சொன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க, ரிஸ்க் ஃபேக்டர்னா டெய்லி எடுத்துக்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர் உங்களை மாதிரி ஒல்லியாவோ பிளட் பிரஷர் இல்லாமலோ இல்ல வந்து இப்ப சக்கரை வியாதி இல்லாமலோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தேவையில்லாம எடுத்தா வந்து வயிற்றுல இருந்து ரத்தம் கசியும். அதுதான் சில பேருக்கு அல்சர் வரும். வெறும் வயிற்றுல ஆஸ்பிரின் எடுத்துட்டா அல்சர் வரதுக்கோ ரத்த கசிவு வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சொல்லிருக்காங்க. நம்ம இப்ப பேசுற விஷயத்தையே நீங்க வந்து இங்க சொன்னீங்க. திருப்பி சொல்றேன், சூழ்நிலைகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னீங்க. அதுக்கு நம்ம இதுல ஒரு சொல்யூஷன் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? கட்டுப்படுத்த முடியாம என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்க வேண்டியதான். அதான் ரைட், ஓகே, திஸ் இஸ் இட். நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்தா மன வலி இல்ல. இல்ல எல்லாராலும் முடியும், அதுதான் பண்ணணும், அதுதான் தீர்வு. அதுதான் அதையும் தாண்டி இல்ல நடக்கிறது நடந்துச்சு, அது உண்மை, நான் ஏத்துக்கிறேன். அது ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போதுதான் மனவழியில ப்ராப்ளம். என்ன நடந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சொல்லிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பக்குவப்படும். ஓகே, தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. ஃபீட்பேக் சார், நான் 4 ஃபீட்பேக்ஸ் முடிஞ்சது. நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க சார். சார் அங்க ரெண்டு மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப இந்த நேரத்துல ரொம்ப இறைச்சலா இருந்தது. அங்க நடந்த உரையாடல் இங்க ஆன்லைன் யாருக்கும் சரியா கேட்டிருக்காது. இப்போ ஒரு மைக் ஆன்ல இருக்கா? எஸ் சார். எக்கோ இல்லாம கேக்குதா? நீங்க மியூட் பண்றீங்க சார். கிளியரா கேக்குது சார், நீங்க பேசலாம் சார். சரி, இது ரொம்ப முக்கியமான புத்தகம், முக்கியமான நபர் இதை பத்தி பேசுறாரு. நமக்கு டாக்டர் தான் சொல்லணும் இதை பத்திலாம். அதனால டாக்டரே பேசுறதால இது ஒரு நீண்ட டாபிக்கா போகுது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டைம் எடுத்துக்கலாம். அடுத்த வாரம் டாக்டர் தொடர்ந்து பேசுவார், 2வது பாகத்தை பேசுவார். அது புக்கை பார்த்து பேசுறீங்களோ பார்க்காம பேசுறீங்களோ எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரீச் ஆகணும், போயிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அந்த விஷயம். அவ்வளவுதான். அந்த வகையில இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க, ஹார்ட் அட்டாக்கு ரொம்ப எதிரிகள் அப்படின்னு சொன்னாங்க புகைப்பிடிக்கும் பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம், அப்புறம் அசைவ உணவு. இது 3ம் வந்து மெயினா வந்து பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதனால வந்து நம்மளுடைய அவர் சொன்னார் இல்லையா, அந்த ரத்த நாளங்கள் சுருங்கி விடுகின்றன. அதனால இதயத்துக்குள்ள போகக்கூடிய ரத்தத்தினுடைய அளவு குறைந்து விடுகிறது. இதெல்லாம் நடக்குதுன்னா இதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கு. நமக்கு வந்து இப்போ சிகரெட் பிடிக்கிறதாலேயோ, சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது உள்ள போய் அப்படியே புகை மாட்டிக்குது போயிட்டு. நம்ம வீட்லயே வந்து கறி அடுப்புலாம் பயன்படுத்துற காலகட்டத்தில் அதெல்லாம் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. சமையல் ரூம்ல நிறைய புகை இருந்ததுன்னு சொன்னாக்கா அது சவுத்துல போய் ஒட்டிக்கிட்டு அப்படியே கரகரையா ஆயிடும், ஃபுல்லா சுவரெல்லாம் கருப்பாயிடும்.
அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க ரத்த நாளங்கள்லாம் வந்து உள்ள போய் போக மாட்டேங்குச்சுன்னா அவர் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி ரத்தம் ஃபுல்லா பாய்ச்ச போக முடியாது. அதே மாதிரிதான் தண்ணி அடிக்கணும், அப்படிதான் ஆகும். இந்த இதுலயுமே வந்து அசைவ உணவு சாப்பிட்றத ஃபேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, கொழுப்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமான கொழுப்பு சத்து, அதிகமான அசைவ உணவு சாப்பிடும்போது அதுவுமே அந்த கொழுப்பு எல்லாமே மாட்டிக்குது, போயிட்டு அந்த ஒரு குழாயில அடைப்பு ஏற்படுற மாதிரி அடைப்பு ஏற்பட்டு பிரச்சனை ஆயிடுது. இந்த இந்த 3 விஷயம் இதனால வரக்கூடிய ஆபத்துக்கள் அப்படின்னாக்கா, இந்த நம்முடைய மூணு மூணு பிரச்சனைகள். கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் ஏறிடுது, சுகர் ஏறிடுது, பிபி ஏறிடுது. இது 3 ஏறிடுது. இதற்கு மற்ற காரணங்கள் இருக்கு. ஒண்ணு உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, எக்ஸசைஸே கிடையாது. நம்ம பாட்டுக்கு அப்படியே வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா, பிள்ளையார் மாதிரி தொப்பை வந்துடுச்சு உட்காந்துருக்கோம், அப்படியே உட்காந்துனே இருப்போம்னாக்கா அதுல வந்து எக்ஸசைஸே சரியா இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனை. 2வது உணவு பழக்கம். உணவு பழக்கத்துல ஒண்ணு சொல்லிட்டேன் ஏற்கனவே, அதீதமான அசைவ உணவு. மற்றபடி சைவ உணவா இருந்தாலுமே அதை எப்படி சரியா சாப்பிடணும். இங்க வந்து எண்ணெய் ஒரு பெரிய விரோதி. எக்கச்சக்கமா எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் இதை நிறைய சாப்பிடுறது. அது சாப்பிடுன்னு சொன்னாக்கா அதுலயும் திருப்பி கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுது. காய்கறிகள், பழ வகைகள் இதுதான் நிறைய சாப்பிடணும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னு எடுத்துனாக்கா, நேற்று கூட இன்னொரு இதில் பார்த்துட்டு இருந்தேன், அந்த அந்த வீடியோ கூட அம்சம் நம்ம டாக்டர் நேத்தி 50% பாதி பாதி சாப்பாடு வந்து காய்கறியா இருக்கணும்ன்றாங்க. காய்கறியும் பழ வகைகளும் இது சேர்த்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல பாதி தட்டு, ஒரு முழு தட்டை நீங்க கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அதுல பாதி தட்டு காய்கறியும் பழமும் இருக்கணும். இன்னொரு கால்வாசி தட்டு வந்து பருப்பு வகைகள். பல வகையான பருப்புகள் இருக்கு. நம்ம துவரம் பருப்பு, இந்த பருப்பு எல்லாம் சொல்றோம். அதே மாதிரி நார்த் இந்தியன் சமைக்கக்கூடிய ராஜ்மா அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் அதுலதான் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஸோ அது ஒரு கால்வாசி. இன்னொரு கால்வாசி தான் வந்து அரிசி சோறோ, அதுக்கேற்ற மாதிரி அரிசியோ கோதுமையோ அந்த மாதிரி விஷயங்கள். தானிய வகைகள் கால்வாசி. அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் கால்வாசி. அரைவாசி வந்து காய்கறியும் பழமுமா இருக்கணும். இது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம சேவாலயா குடும்பத்தை உறுப்பினர் சேர்ந்தவர்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். காய்கறியை தொடவே மாட்டேன்றீங்க. நம்ம இதுல டைனிங் ஹாலில் சாப்பிடும் போது தான் பார்த்துருக்கேன். டைனிங் ஹாலில் போடக்கூடிய காய்கறியே வந்து ஒரு பொரியல் இருக்கு, அப்புறம் ஒரு சாம்பார்ல வந்து ஒரு 2-3 காய்கறி தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்கன்னா போடுவாங்க. அதையே எடுத்து ஓரமா வச்சிருங்க. வச்சுட்டு அது காய்கறியே வேணாம், நமக்கு வந்து வெறும் ரைஸ் ஆஃப்டர் ரைஸ் ஆஃப்டர் ரைஸ் அவ்வளவுதான் சாப்பிடுறீங்க. நீங்க அந்த இது வந்து தானிய வகைகள் நிறைய சாப்பிட வந்து சுகர் ஏறுது. அது அப்படியே உள்ள சுகரா கன்வெர்ட் ஆயிடுது. புரோட்டீன் சரியா இல்லைன்னு சொன்னாக்கா அதுவும் பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த உணவு பழக்கம், உடற்பயிற்சி. இன்னொரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமா இந்த வாட்டி பேசுறது, உற்சாகம். அந்த 3 ஊன்னு சொன்னாரு டாக்டர் சொக்கலிங்கம். சேவாலயா வந்து கூட 3 ஊ ஃபாலோ பண்ணுங்கன்னாரு. இன்னொரு 3 ஊ: உடற்பயிற்சி, உணவு பழக்கம், உற்சாகம். ஸோ எப்பவுமே உற்சாகமா வச்சுக்கணும். உற்சாகமா இருந்தீங்கன்னு சொன்னாக்கா பிரச்சனைகள் நிறைய குறையும். அதான் நம்ம நண்பர் மாரி ஆனந்த் ஆர்டிஸ்ட், அவரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, 40 வயசு மேல போனாலே நிறைய பிரச்சனைன்னு சொல்றாங்க. அது வந்து சக்கரை சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது, அது கூடாது, இது கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துடும், சுகர் வந்துடும் எல்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? எப்படி 40 வயசு ஆகாம பாத்துக்கலாம், அது பண்ணா சரியா போயிடும்ன்றாரு. ரொம்ப நல்ல கருத்து அது. என்ன அர்த்தம் சொன்னாக்கா, நம்ம மனசார 40 வயசு தாண்டக்கூடாது. 40 வயசு மேல இருக்க ஆள் சில பேர் உட்காந்துருக்கீங்க அங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. நம்ம மனநிலை 40க்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது சந்தோஷமா வச்சுட்டோம்னு சொன்னாக்கா, ரொம்ப அதிகமான கவலைகள், கற்பனையான கவலைகள், இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நம்ம இருந்தோம்னாக்கா உற்சாகமா இருப்போம். அப்படி இருந்தா நம்ம 40 வயசு தாண்டி போக மாட்டோம். 40 வயசு மேல பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது. அந்த உற்சாகத்தையும் நம்ம வச்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு நிறைய மனத்தை பற்றி நிறைய பேசினார். ஸோ அந்த இது உணவு பழக்கம், அப்புறம் உடற்பயிற்சி பத்தி நிறைய இன்னைக்கு பேச முடியல. அது அடுத்த வாரம் தொடருவார். ஸோ அருமையான ஒரு புக் ரிவ்யூ, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய புக் ரிவ்யூ. கொஞ்சம் அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாங்க நம்ம உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கலாம். நன்றி. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஆலோசனை தோணுச்சு, முடிச்சிடலாம். கேக்குதுங்களா சார்? அன்மியூட் பண்ணிட்டேன் சார். கேக்குதுங்களா?
ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. நீங்க சொல்லும்போது ஆரோக்கியமான உணவை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு ஆலோசனை தோணுது. இப்போ நம்ம கோல போட்டி போட்டு பிரைஸ் கொடுக்குற மாதிரி யாரோட லஞ்ச் பாக்ஸ் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வராங்களோ அவங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு மந்த் எண்டில் பெஸ்ட் என்ன சொல்றது டயட் பர்சன் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸே கொடுத்துடலாம். அவங்க எத்தனை வகையான பருப்பு வகைகள் எடுத்துட்டு வராங்க, எப்படி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வராங்க, அந்த லஞ்ச் பாக்ஸ் காம்படிஷன் அப்படி பண்ணலாம். பசங்களுக்கா ஸ்டாஃபுக்கா? என்ன சொல்றது, ஒரு இது பசங்களுக்கா ஸ்டாஃபுக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபுக்கு வைக்கலாம், பசங்களுக்கு அப்புறமா வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். இப்ப டீச்சர்ஸ் வச்சிருக்கு. அது ரைட்டு. இல்ல, ஸ்டாஃப் நிறைய பேர் டைனிங் ஹால்ல சாப்பிடுறாங்க. சோ டைனிங் ஹால் எப்படி சரி பண்றது? ஏன்னா ஒரு காலத்துல வந்து நான் நிறைய சொல்லி சண்டே டின்னர் சொன்னாக்கா ஃப்ரூட் சாலட் அண்ட் வெஜிடபிள் சாலடா இருக்கும் டைனிங் ஹால்ல. வாரத்துல ஒரு மீல் அந்த மாதிரி 100% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸா இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல. அது நம்ம ஸ்டாஃபுடைய கோஆபரேஷன் காரணமாக அது கைவிடப்பட்டது. பின்னாடி அது திருப்பி ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க? இல்ல இப்படி பண்ணலாமா? நம்ம இன்டேக் வந்து காய்கறி பழம் அதிகப்படுத்தலாமா எவ்ரி மீல்ல? அது சாப்பிட தயாரா இருக்காங்களா? எது ரொம்ப விலை மலிவா கிடைக்குதோ, ஏன்னா வந்து அந்த சீசன்ல எக்கச்சக்கமா சில சமயத்துல வெள்ளரிக்காய் வந்து நிறைய வந்துடும் மார்க்கெட்ல, பயங்கர சீப்பா இருக்கும். சில சமயத்துல தக்காளி வந்து பயங்கர சீப்பா இருக்கும். எது சீப்பா இருக்குதோ, எனக்கு நம்மளுக்கு பினான்சியலாவும் கட்டுப்படி ஆகணும், அதை வந்து வெள்ளரிக்காய் 2 ஸ்லைஸ் இல்ல தக்காளி 2 ஸ்லைஸ் அந்த மாதிரி எது அந்த டைம்ல மலிவு விலையில கிடைக்குதோ அதை விலையில 2 வைக்கலாம். அதுல நிச்சயமா வந்து மக்கள் தூக்கி தான் போடுவாங்க. நம்ம ஒரு மாசம் பொறுத்துப்போம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எது சீப்பா சீப் இல்லையான்றது செகண்டரி பாயிண்ட், 2ஆம் பட்சம். முதல்ல எனக்கு தெரிய வேண்டியது இப்ப ஒத்துக்கிறாங்களா டைனிங் எல்லாம் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணாக்கா சாப்பிட ஒத்துக்கிறாங்களான்னு தெரியணும். முதல்ல கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் சார். முதல்ல ஒரு மாசத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. மத்தவங்க சாப்பிடறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா திருந்துவாங்க சார். கொஞ்சம் உடனே சக்சஸ் ஆகாதுன்றது தான் என்னுடைய. சரி, கிச்சன் டீம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஓகே சார். எப்பவுமே டெய்லி வடை வேணும், டெய்லி அப்பளம் வேணும், டெய்லி ஸ்வீட் வேணும். இதையே பண்ணிருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத உணவு. உடனே டோனார் மேல பழி போட்டுருவீங்க. தேங்க்யூ சார். சோ அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே சார், தேங்க்யூ சார். மணி 5:30 ஆக போகுது.